2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் முதலாவது வினா 4 குவளைகளில் 5 உருக்கள் ABCD ஆகியவற்றை காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரே குவளையை காட்டும் இரு உருக்களும் எவை என்றதை சியும் ஈயும் என்பதுதான் விடை. அதற்கான விடை விளக்கம் கூறுகின்றேன் பாருங்கோ. சியையும் நீங்கள் ஈயையும் ஒப்பிட்டு பாருங்கோ, இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றது. மற்ற விடைகள்ல பொருத்தம் இல்லாது இருக்கின்றது. அடுத்தது, இந்த செருப்பு ஜோடிகள்ல இத்தனை ஜோடி இருக்கிறது கேட்கப்படுகின்றது. இதிலே வலது காலுக்குரிய 3 பயனற்றதாக இருக்கிறது, ஒரே காலுக்குரியது. அப்ப மற்றவற்றை சேர்த்தால் 4 ஜோடிகள் கிடைக்கின்றன. இனி நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. கடதாசி மீது இருந்து பெஞ்சிலை எடுக்காமல் கீறக்கூடிய இந்த வடிவத்தை கடதாசி மீது பெஞ்சிலை எடுக்காமல் கீறக்கூடியதாக இருந்தால் ஒன்றில் வலது பக்கம் அல்லது இடது பக்கமாக அரைவட்டம் போய் மேல போய் திரும்பி வாரது. அப்ப பியில ஆரம்பித்தல் வேண்டும். இந்த ஃபேனின் இரு பாகங்களும் நாங்கள் 2ஆக பிரித்து போட்டு, அதாவது வலஞ்சொலியாக சுற்றுவது ஒன்று, வலஞ்சொலியானது ஒன்று. அப்ப பியும் டியும் என்ற 3வது விடை பொருத்தமானது. அடுத்த வினாவை அவதானிங்கோ. இறுதி வினா, இந்த பக்கத்தின் இறுதி வினா. பெரியோர் சிறியோர் எல்லோரும் நான் இருப்பேன், தேவையான பொது வழியில் வருவேன், இதமான உணர்வு தந்த ஆறுதல் அளித்தலுமே எனக்கு தூய்மை அழிந்து விடுமே. அது கைக்கூட்டைக்குத்தான் மிக பொருத்தமானது. கைக்கூட்டை தான், அதாவது சிறியோர் பெரியோரிடம் இருக்கும், வெளியில வரும், சேவை செய்த பிறகு அதனுடைய தூய்மை அழிந்து விடுகின்றது. இனி நான் அடுத்த பக்க வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், அவதானியுங்கள் பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு அடுத்த பக்கத்தை காண்பித்து அடுத்த பக்கத்தின் வினாக்களுக்கு விடை விளக்கம் 2ஆம் பக்கம். 2ஆம் பக்கத்திலே 6வது கேள்விக்கு அவதானியுங்கோ. இங்கே 5 இலக்க எண்கள் 3 தந்து அதுக்கு பொருத்தமான சொற்கள் கொண்ட விடை எது என்று கேட்கப்படுகின்றது. அதுல வில் 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 என்ற எழுத்துக்களையோ அல்லது 4, 5 என்ற எண்களையோ நாங்கள் கவனம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலும் அந்த வில்லுகளும் இருக்கின்றன. அப்ப 3 எழுத்துக்களை மாத்திரம் கவனம் கொண்டு பார்க்கின்ற போது எங்களுக்கு 3வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. 1 2 கொக்கு, அடுத்ததுல 1 பின்னாலையும் 2 இருக்கிற கொக்கு. அப்ப 3வது விடையே பொருத்தமானது. அடுத்ததே மாதிரி கிராமம் பற்றி சொல்ற இடத்துல சொல்லப்படுகின்றது, அருவிக்கு கிழக்கு பக்கமாக வீடும் மேற்கு பக்கமாக பாடசாலையும் என்றபடியால் அது 1வது விடையே மிக பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த வினாவை பாருங்கோ. அமல் பிமல் சமல் ஆகிய 3 ABC வீட்டில் இருக்கிறார்கள், ஒரே நேரத்தில் புறப்படுறார்கள். ஏனைய 2 பேரை விட இவர் மிக விரைவாக கடப்பார் என்பதற்கு நான் இதை 8 பாகங்களாக பிரியுங்கள் என்று சொன்னான். அதாவது இந்த வட்டத்தை நாங்கள் 8 பாகங்களாக பிரித்தால் 8 பாகங்களாக பிரித்து 8 கிலோமீட்டர் என்று கருத்தினால் அமல் என்பவர் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மொத்தம் 4 கிலோமீட்டர்ல மற்ற ஏனைய வீடுகளை கடந்து விடுவார். அப்போ 1வது விடையே பொருத்தமானது. இதுல உருவாக்கக்கூடிய முக்கோணிகள் 10 என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி இதுல 3 முக்கோணிகள் உருவாக்கலாம். நான் திரும்ப கிரிக்காற்றுவேன். அதாவது இந்த வடிவத்துல 3 கீறலாம். அப்படி என்றால் இப்படியாக, மற்றது இப்படியாக 3. அதே மாதிரி மற்ற பக்கத்தால நாங்கள் பார்த்தாலும் மற்ற முக்கோணத்துக்கும் 3 கீறலாம். அப்படி 3 கீறலாம். கீறாததாக இருக்கணும். முதல் கீறியதை திரும்ப கீறாம இருந்தா சரி. இதுலயும் 3 கீறலாம். இப்ப இந்த முக்கோணத்துல நாங்கள் 2 கீறக்கூடியதாக இருக்கின்றது. நான் இப்ப கீறிக்காட்டுறேன் பாருங்கோ. இதை கீறலாம், மற்றது இப்படி கீறலாம். மற்றது கீற முடியாது, ஏற்கனவே கீறப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கோணிகள், ஏனைய முக்கோணிகள் ஒவ்வொன்றும் மாத்திரமே கீறக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒன்றுதான் கீறலாம், இதுலேயும் ஒன்றுதான் கீறலாம். அப்போ 1 1 மொத்தம் 10
என்பது கேள்விக்கான விடை ஆகும். நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் பார்ப்போம். இந்த சதுரமுகியின் அயல் பக்கங்கள்ல இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்பது கேள்வி. இப்ப எந்த ஒரு எண்ணை எடுத்தாலும் அதற்கு எதிர்பக்கம் இருக்கிறதை சேர்த்தால் 7 என்றால் மிகுதி இருப்பது மொத்தம் ஏனென்றால் 1 இருந்து 6 வரை என்றால் 6வது முக்கோணம் 6 7 பெருக்கின 6 42 42 அரைவாசி 21. அப்ப 21 7 போனால் 14 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினாவை பாருங்க. 11வது வினா. இதிலே தரப்பட்ட தராசுகளின்படி இது அலகு குறிக்கப்படவில்லை. அப்ப நாங்க இதை பூஜ்ஜியமாக கருதி கொள்வோம். இந்த இடத்தை பூஜ்ஜியம் என்று கருதினால் 1 2 3 4 5 கட்டம் இது பிரிகின்றது. இது 6 கட்டமாக இருக்கின்றது. இது 7 கட்டம். அப்ப 5க்கு அடுத்தது 6 50 கூடுதலாக இருந்தால் 5 அதாவது 5க்கு அடுத்தது 7 100 கூடவா இருந்தால் 5க்கு அடுத்தது 50 கூடவா இருக்கணும். முதலாவது விடையே மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் அடுத்த பக்க வினாவுக்கு வருகின்றேன். கவனியுங்கள். அடுத்த பக்க வினாவில 3வது பக்க வினாக்களுக்கு விடை தருகின்றேன். 1 தொடக்கம் 30 வரை உள்ள விடப்பட்ட 9 குமிழ்கள் இருக்கின்றன. ஏபி ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒளிரக்கூடிய விடை எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இந்த 2வது விடையை பாருங்க. 2 ஒளிர்ற போது இது ஒளிரும், 4 ஒளிரைக்க இது ஒளிரும், 5 ஒளிரைக்க இது ஒளிரும், 7 ஒளிரைக்க இது ஒளிர்கின்றது. அப்ப 2க்கு ஒளிரைக்க 2 ஒளிருகின்றது. அதே மாதிரி அடுத்த 4 ஒளிருகின்றது. அடுத்தது 5 என்பது இங்க 2 ஒளிருகின்றது. அதே மாதிரி அது 7 என்பது 7 இங்கே ஒளிருகின்றது. அப்ப இந்த 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்த வினா. முரளி பாடசாலை பேருந்து வருவதற்கு 25 நிமிடங்கள் முன்னாக ரேவதி ஏறினால் அப்ப ரேவதி ஏறினது இது என்றால் முரளி ஏறிவது. சங்கரி வரும் வரைக்கும் பேருந்து நிலையத்தில் 2 நிமிடம் தாமதித்திருந்தது. சங்கரி ஏறி 5 நிமிடத்துக்கு பிறகுதான் முரளி ஏறி இருக்கிறான். அப்ப 20 நிமிடம் இதுல இருந்து ரேவதியில இருந்து 20 நிமிடம். ஆனா 2 நிமிடம் தாமதித்தது என்றால் அது 18க்கு இங்கே வந்திருக்கிறது. அப்ப 7 18 என்பது பொருத்தம். ஏனென்றால் இங்கே ஏறினது 7 மணி என்று கூறப்படுகின்றது. இனி 14வது வினாவில சமமான தூரத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு வடக்கு கிழக்கு திசையில இருக்கிறவே எத்தனை பேருக்கு வடக்கு கிழக்கு திசையில இருக்கிறார்கள். இந்த மாதிரி 4 பேருக்கும் இதுல 4 பேருக்கு வடக்கு கிழக்கு இருக்கிறார்கள். கீழையும் 4 பேருக்கு வடக்கு கிழக்கு இருக்கிறார்கள். மொத்தம் 8 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் 15வது வினாவை பார்ப்போம். 15வது வினாவில கேட்கப்படுகின்றது இந்த அதாவது உள்ள வர்க்கங்கள் ஏபிக்கு இடையிலான தூரம் எவ்வளவு என்று. ஏபிக்கு இடையிலான தூரம் மையத்தில் இருந்து பார்த்தால் இங்கே 2 கோடி இங்கே 2 கோடி இங்கே மையம் சமமான முக்கோணி என்றபடியால் 4 என்பது கேள்விக்கான விடை. அடுத்த இந்த செவ்வகத்திலே 2 நீள பக்கமும் 2 அகல பக்கமும் இருக்கின்றது. அப்ப இதுல மொத்தம் நாங்க இதை இப்படியே இணைத்து விடுவோமா இருந்தால் 4 நீள பக்கமும் 4 அகல பக்கமும் இருக்கின்றது. அப்ப சரியாக 2 மடங்கு என்பது கேள்விக்கான விடையாகும். மற்றது 9 13 17 என்றால் 9 7 கூட்டினா 16. அப்ப 17. அப்ப 9ம் 17ம் சனி ஞாயிறாக இருக்கின்றது. இப்ப ஒரு மாதத்துல தினங்கள் 2 தினங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகும். மற்ற தினம் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 9ல இருந்து நாங்கள் 13 வரையில பார்ப்போமா இருந்தா இப்போ 9 10 11 12 13 வரையில பாருங்க. அதாவது 9 சனி என்றால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் என்ற முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா 18வது வினா. நண்பர்கள் குழு ஒன்று சேர்க்கிறார்கள். பணத்தை சேர்த்து பந்து வாங்குகிறார்கள். அதுல 10 ரூபாய் படி வாங்கினால் 5 மீதி என்று இருக்கு. 12 ரூபாய் படி வாங்கினால்
5 கட்டாம இருக்கு. 10 ரூபாய் படி வாங்கினால் 12 ரூபாய் படி சேர்த்தால் 5 அதிகமாக இருக்கின்றது. அப்ப வித்தியாசம் 10. அப்ப இதுல 5 மாணவர்கள் சாரி 5 மாணவர்கள் என்பது எங்களுக்கு வெளிப்படையாகின்றது. எப்படி வெளிப்படையாகின்றது? 5 ரூபாய் படி இங்க மாணவர்கள்ட்ட வாங்குகின்ற போது 5 ரூபாய் போதாமை, சாரி 10 ரூபாய் படி வாங்குற போது 5 ரூபாய் போதாமை இருக்கின்றது. 12 ரூபாய் படி வாங்குகின்ற போது 5 ரூபாய் அதிகமாக இருக்கின்றது. அப்ப போதாமையும் அதிகம் சேர்ந்தால் 10 என்பது தெரிகின்றது வித்தியாசம். அந்த வித்தியாசம் 5 மாணவர்களிடம்தான். இதுல ஏன் 10 ரூபாய் 12 ரூபாய் இடையில வித்தியாசம் 2 ரூபாய். அப்ப 10 எத்தனை 2 இருக்கின்றால் 5. ஆகவே 5 மாணவர்கள் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இப்ப நாங்கள் அடுத்த வினாவை பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். அடுத்த தொடர்ச்சியான வினாக்களுக்கு நாங்கள் விடைகாண் விளக்கம் பார்க்க போகின்றோம். கவனிங்கோ. இப்ப நான் மத்திய பக்கங்களுக்கும் விரைவாக இந்த வகுப்பு நேரத்துக்குள்ள உங்களுக்கு விடைகாண் விளக்கம் வழங்குகிறதாக சொன்னபடியால் விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். இப்பொழுது நாங்கள் 19வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம் பார்ப்போம். 19வது வினா நல்ல கவனிங்கோ. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள்ல 3 தினங்களுக்கு பயிற்சியில ஈடுபட வேண்டும். அப்படி என்றால் ஒரே தினம் 3 தினம், அதாவது 3 மாணவர்களும் ஒரே ஒரு தினத்துல தான் பங்கு பற்றி இருக்கிறார்கள். அப்ப அந்த தினம் புதன்கிழமையாகத்தான் இருக்கும். புதன்கிழமை தான் 3 மாணவரும் பங்கு பற்றி இருக்க முடியும். அதாவது விழுக்கன் தனக்கன் சனக்கன் அவைக புதன்கிழமை. மற்றபடி முதலால் இந்த 2 நாளா இருக்கும், மற்றால் இந்த 3 நாள், மற்றால் இந்த 3 நாளாக இருக்கும். அப்ப 2 நாட்கள் பங்கு பற்றினது இருவர் என்பது கேள்விக்கான விடை ஆகும். அடுத்த கேள்வியில 1, 3, 6 என்று இருக்கிறபடியா 3, 6, 9, 12, 15 என்று சொல்கின்ற போது 30 என்பது இங்க வரும். அப்ப 31 இங்கே ஆரம்பிக்கும். அப்ப முதலாம் நிரல் என்பது கேள்விக்கான விடையாகும். அடுத்த கேள்வியில கடிகாரத்தில IVX என்ற ரோமன் குறியீடுகள் இடப்பட்ட கடிகாரத்தில் இருக்கின்ற I எத்தனை, X V எத்தனை, X எத்தனை என்று கேட்கப்படுது. I 17 இருக்கும், V 5 இருக்கும், X 4 இருக்கும். அதை உங்களுக்கு அவதானித்து பார்த்தால் தெரியும். கணக்கிட்டு பாருங்கள். இனி நாங்கள் 22வது கேள்விக்கு விடை காண் விளக்கம். இவையெல்லாம் ஏற்கனவே கற்றபடியால் தான் நான் மிக விரைவாக விடை காண் விளக்கம் தருகின்றேன். இருந்தால் உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ற பட்சத்துல நீங்க அரச பரீட்சைக்கு தகுதியுடைய முதற்கட்ட மாணவராக உருவாகிறீர்கள். அதற்கு தேவை உங்களுக்கு வழங்கிக் கொள்ள வேணும், வெளிப்படுத்த திறமையாக வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இதுல உள்ள உணவுப் பொருட்கள் இங்க 6 பெட்டிகள் தந்திருக்குது. அதுல சொல்லப்பட்டதுக்கு கொக்கீஸ் பெட்டி 4 பெட்டிகளை தொடுகிறது. அப்ப கொக்கீஸ் என்ற உணவு 4 பெட்டிகளை தொடுகின்றால் அது இங்கேதான் இருக்கணும். இதோடுதான் 4ஐ தொடுகின்றது. ஆஸ்மி பெட்டி தொடர் பெட்டியையும் கேக் பெட்டியையும் தொடுகின்றது என்றால் இதுக்குள்ள எங்கேயும் ஆஸ்மி வரையிலாது, மேலதான் ஆஸ்மி வரணும். ஏனென்றால் வேற 2 பொருட்களை தொடுகின்றது. அது அதாவது ஆஸ்மி பெட்டி தொடலையும் கேக்கையும் தொடுகின்றது. அது இந்த கொக்கி சுவைக்குள்ள அடங்கவில்லை. அதன்படியே ஆக மேலே இருக்கிறது ஆஸ்மி என்பது ஆகும். இனி நாங்க 23, 24 தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல் என்கின்ற வினாவில பார்ப்போம். இதுல 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அதாவது இந்த தகவல் ஒழுங்கமைப்புல பிக்கு அடுத்தது பி என்பது ஒரு பந்துக்கு பின்னால் ஒரு சிறுவன் விரைவாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். பந்து பிறண்டு போய் நாயில படுகின்றது. நாயுடனே அங்கேயும் இங்கேயும் ஓடுகின்றது. அப்ப வந்த வாகனம் பிரேக் போடுகின்றது. சிறுவன் பந்தை எடுத்துக்கொண்டு போகின்றான். அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்ததிலே 9 மணி போல ஒரு சிறுமி வந்து ஒரு டெய்லரிடம் துணி தைப்பதற்காக கேட்கிறா. அப்ப அவர் அடுத்ததாக அளவெடுக்கின்றா. அளவெடுத்த பிறகு சட்டையை தைக்கின்றா. பிறகு இறுதியில பிள்ளை சட்டை உடுத்திருக்கின்றது. அப்ப இதற்கு 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் இனி அடுத்த பக்கத்தை பார்வையிட்டு நாங்கள் வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் பார்ப்போம் பிள்ளைகள்.
நாங்க பார்க்க போறது 5வது பக்கம். மொத்தம் 7 பக்கங்கள் இருக்கின்றது. 5வது பக்க கேள்விக்கு விடை காண் விளக்கம் பார்வையிடுவோம். 5வது பக்க கேள்வி. சரி, கொஞ்சம் அவதானமா இருக்கணும். நீங்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறீர்களோ அவ்வளவுக்குத்தான் உங்களுடைய பெறுபேறும் சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த வடிவங்கள்ல நாங்க உள்ளுக்கு இருக்கிற புள்ளிகளை எண்ணி பார்க்கின்ற போது இங்கு முதலாவதுல 11 புள்ளிகள் இருக்கின்றது, இங்க 12 இருக்கின்றது, இங்க 13 இருக்கின்றது, இங்க 14 இருக்கின்றது, இங்க 15 இருக்கின்றது. அப்ப இங்க 10 வர வேணும். அப்ப இது 10, இது 10, இது 11 பொருந்தாத விடை. ஆனா 10ல நாங்கள் இனி அதுக்குள்ள ஏதாவது சுமை பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஒரே மூலைக்குள்ள உள்ள எல்லாம் ஒரே எண்ணிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப இதுக்குள்ள 4 புள்ளி இருக்க வேண்டும், இதுக்குள்ள 3 புள்ளி இருக்க வேண்டும். அப்ப கீழே 4 புள்ளியும் மேல 3 புள்ளியும் உள்ளது இதுதான், இது அல்ல. அப்ப இந்த விடையும் பொருந்தாது. முதலாவது விடையே பொருத்தமானது. 26வது வினாவில இதுல 2ஐயும் சமனாவதற்கு இந்த 8ஐ அங்க கொடுத்துட்டு 6ஐ எடுத்தால் பொருத்தமாக இருக்கும். ஏன் இதுன்ற கூட்டுத்தொகை 24ஆக இருந்தது, இதுன்ற 20ஆக இருந்தது. ஒவ்வொன்றாக கூடி பார்த்து சொல்லணும். சரியா, 20ஆக இருக்கின்றது. அப்ப 2 வித்தியாசம் இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் 10 கொடுத்து போட்டு 8ஐ எடுத்தாலும் பொருத்தமானதாக இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில கொடுத்தெடுக்க 3வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் 27வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன். 11 மாணவர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் கரையில இருப்பவர்கள், அதாவது 1, 11, 2, 10 என்ற வகையில தங்கள் திசைகளை மாற்றுகின்ற போது நடுவில இருப்பவர்கள் தான் இறுதியில, அதாவது ஆக நடுவில இருக்கிறவர் 6வதாக இருக்கிறவர் நோக்கிற திசைக்கு மற்ற இருவர்களும் திரும்புவார்கள். அது எத்தனையாவது தடவையில் என்றால் 5வது தடவையில். எப்படி, முதல் தடவையில 2 பேரும், 2வதுல 13, 3வது இவ, மற்றது 4, 8, அடுத்தது 4வது, அடுத்தது 5, 7 என்கின்ற போது இந்த 6வது ஏற்கனவே திரும்பி இருக்கிறார். அப்ப 5 மேலும் திரும்பி இருக்கல, 5வது தடவையிலே 6 ஏற்கனவே திரும்பி இருக்கின்றபடியால் எங்களுக்கு 5வது என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் அடுத்த சட்டத்தை பார்க்கின்ற போது இதை முதல்ல எழுதுகின்றோம். அடுத்ததாக இது 2, 7, 2, 6, 5 எழுதினபடியால் இது எழுதினபடியா எங்களுக்கு 4 என்பது இங்க வரும் என்று தெரியுமே. இது இலக்கம் நிறையாக இருக்கின்றது. 75 இங்க வருகின்றது. அப்ப மேலிருந்து கீழாக 7 இங்கே வருகின்றது. இப்ப எங்களுக்கு இதுல 7, 2 வருகின்றபடியால் எங்களால் நிறை இது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆயினும் இதுதான் கேள்வியாக கேட்கப்படுகின்றபடியால் அது எங்களுக்கு தெரியாது. அப்ப இறுதி இலக்கம் 2 நாங்க துணிகின்ற போது 4, 5 வரலாம். அப்ப இது 4, இது 5ஆக இருந்தால் இது 7, 2, 7, 7, 7, 2, 7, 4ஆக இருக்கும். அடுத்தது 7, 2, 7, 5ஆக இருக்கும். அப்ப இதுக்குள்ள 0 வரும், இதுக்குள்ள 8 வரும். அப்ப கேள்விக்கான விடை 708 என்ற 2வது விடை 708 என்று இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த இந்த பக்கத்துல இறுதி வினாவை பார்ப்போம். இந்த உருவை ஒரு முக்கோணியாக மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை சதுர வடிவங்களும் முக்கோணிகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதை இப்படியாக நாங்க சேர்த்தால் இதுல இந்த முக்கோணம் இப்படி போகின்ற போது இதிலே ஒரு சதுரம் வருகின்றது. அப்போ 1, 2 சதுரம், முக்கோணங்கள் 1, 2, 3. அப்ப 2வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த 6வது பக்க வினாவுக்கு விடை காண் விளக்கம் பார்க்க போகின்றோம். இந்த அரை மணி நேரத்துக்கு 40 வினாக்களுக்கும் விடை காணுகின்ற விளக்கம் வழங்குவதாக கூறியிருந்தேன். அதாவது யாருக்கு என்று சொன்னால் கற்றவர்களுக்கு மாத்திரம்தான், ஒழுங்காக ஏற்கனவே கற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இது பொருந்தும். பரிச்சயத்தாலே பார்க்காம பரிச்சயம் இல்லாத பிள்ளைகளுக்கு இது பொருத்தம் இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது.
சரி, இனி 30வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். ஏபிசி 3 கம்பிகளையும் வளைத்து தயார் செய்யப்பட்ட 3 சட்டங்கள் தரப்பட்டுள்ளது. இவற்றில நீளங்கூடிய சட்டம் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இது எல்லாவற்றையும் சதுரமாக மாற்றுகின்ற போது, சதுரமாக மாற்றிவிட்டால், இது எல்லாத்தையும் சதுரமாக மாற்றிவிட்டோமா என்றால், இது சிறிய சதுரங்களுக்கு நடுவில் இருக்கிறது மிகச் சிறியது. இது சிறிய சதுரம் ஒன்று இருக்கின்றது, இரண்டாவது இது. ஆனா இது அதைவிட நீளமாக இருக்கின்றது. அப்ப ஸ்ரீதான் பொருத்தமானது. இது கற்புலன் ஆற்றல். அடுத்ததுல சொல்லப்படுது, ஒரு சிறுவன் தனது வீட்டுக்கு முன்னால நின்று கொண்டு சென்ற வாகனங்களை பதிவு செய்கிறானாம். இதுல முதலாவது சொல்லப்படுது திசையை இந்த அம்புக்கோடு காட்டுகின்றது. இதுல கடைசியாக பேருந்து நகரத்தை நோக்கி செல்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதை கொண்டு எங்களுக்கு தெரிகிறது இந்த வட்டங்கள் சில்லுகளை குறிக்கவில்லை. அப்ப நகரத்தின் மூன்று வாகனங்கள் மாத்திரம் வந்துள்ளன என்பது திசைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த ஒன்றை மட்டும்தான் துணிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நகரத்தில இருந்து 3 வாகனங்கள், அது என்ன வாகனம் என்று தெரியாது, 3 வாகனம் வந்திருக்கு என்ற விடை மாத்திரம்தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. மற்றபடியாளருக்குரிய தகவல் புல மோட்டார் சைக்கிள் நகரத்தை நோக்கி வருதுன்னா மோட்டார் சைக்கிளுக்கு இத்தனை சில்லை பொறுத்து இங்க கூறவில்லை. மற்ற இரண்டா பேருந்துக்கு 3 சில்லு காட்டப்பட்டிருக்கிறது. முதல் மணி நேரத்துல 5 என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கா ஒரு அளவு நேர வித்தியாசத்துல வாகனங்கள் சென்றன என்று, அதுக்கும் சொல்லப்படவில்லை. அப்ப இந்த 2 விடைகளும் பொருத்தமில்லாது இருக்கின்றபடியால் நாங்க முதலாவது விடைதான் தர்க்க ரீதியாக தெரிவு செய்கின்றோம். இனி அடுத்தது, இந்த வினாவுக்கு ஒருவருமே இதுவரையில் காணொலி அனுப்பவில்லை என்பதை கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா இதை தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளை அனுப்பி இருக்குது. ஆனா மற்ற பிள்ளைகளுக்கு அதுல அக்கறை இல்லாம இருக்கிறது கவலைக்குரிய விடயம். சரி, ஒரு மாணவர் குழுவில மோகனா என்பவர் தலைவியாக தெரிவு செய்யப்படுகின்றார். உபதலைவனாக இன்னும் தெரிவில் இருக்கின்ற 6 விதங்கள் இருக்கின்றது. அக்குழுவில் பெண் பிள்ளை ஆண் பிள்ளையின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால், பெண் பிள்ளைகள் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். மோகனா ஒரு பெண், அவர் தவிர 2 பெண்கள் இருக்கிறார்கள், 3 ஆண்கள் இருக்கிறார்கள், 3 ஆண்கள் இருக்கிறார்கள். இப்ப உபதலைவி இவையில் தெரியக்க இவோட 3 பிள்ளைகளை சேர்க்கலாம். 3 விதங்கள் இருக்கின்றது. அடுத்த பெண் பிள்ளையோட 3 சேர்க்கலாம். அப்ப 3 விதங்கள் இருக்கின்றது. அப்ப 6 விதம் இருக்கின்றது. அப்ப மொத்த எண்ணிக்கை 3 பெண்கள் 3 ஆண்கள் என்ற 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்த தகவல், சொலிக்காட்சி செய்தி பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த திட்டத்தை மாற்றுகின்றார். அப்ப அதுல அவர் 3வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. மலைநாட்டில் உள்ள கட்டணம் பழமையானது, ஆகையால் விலை கூடியது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இல்லையே, திரு ஜெயராம் பணக்காரர் என்றபடியேத்தான் சுற்றுலா போறார் என்பதும் இந்த பந்தியில வெளிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஆகும். இனி நாங்கள் 34வது 35வது வினாக்களுக்கு விடை காண்போம். ஒரு பாத்திரத்துல, அதாவது ஒரு போத்தல் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. அந்த போத்தலின் ஒரு போத்தல் இருக்கின்றது. இதுல காப்பங்குக்கு சீனி இருக்கின்ற போது 300 கிராம். இது முழுவதும் ரம்பின உடனே 900 கிராம். அப்ப இந்த 3/4 பங்கு எவ்வளவு என்று சொன்னால் 900 கிராமில 300 கிராம் போனா 600 கிராம். அப்ப 1/4 பங்கு 600 3ஆல் வகுத்தால் 200 கிராம். அப்ப ஏற்கனவே இருக்கிற 300ல 200ஐ கழித்தால் பாத்திரத்தின் நிறை 100 கிராம் என்பது வெளிப்படுகின்றது. அடுத்தது, ஒரு பரிசுப்பொதி தயாரிக்க 3 அடைப்புகள், அதாவது 3 பொருட்கள் அடங்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த 3ஆக இருக்கலாம் அல்லது இந்த 3ஆக இருக்கலாம். அதாவது இது 3, இது 3வது, அதாவது சதுரக்கோடு அல்லது 3ஆக இருக்கலாம். மற்ற இதோடு சேர்ந்து இந்த 2 இருக்கலாம் அல்லது இதோடு சேர்ந்து இந்த 2 இருக்கலாம். இதோடு சேர்ந்து இது 2 இருக்கலாம் அல்லது இதோடு சேர்ந்து இது 2 இருக்கலாம். அடுத்தது, மொத்தம் 8 முறைகள்ல தெரிவு செய்யலாம். இறுதியில இதோடு சேர்ந்து இது 2 இருக்கலாம் அல்லது இதோடு சேர்ந்து இது 2 இருக்கலாம். சொல்லப்பட்ட ஒழுங்குமுறையில பார்த்தால்தான் விடை பொருத்தமாக இருக்கும். நான் அப்ப இதுக்கு ஏபிசி என குறித்து விடை காணுகின்ற விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கி இருந்தேன் பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு
தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தருகின்றேன். அவதானிங்கோ. இது இறுதி வினா, இறுதி பக்க வினா. இதுல ABCD என்கின்ற 4 சட்டங்கள் இருக்கின்றது. இவற்றை ஒழுங்குபடுத்தின பிறகு முதலாவது படிமுறையில ஏ கிடையாக வைக்க, ஏ என்பது கிடையாக வைக்கும்படி சொல்லப்படுகின்றது. அப்ப 4லையும் ஏ கிடையாக வைத்திருக்கின்றது, அது ஓகே. இரண்டாவதுல 6 B மீது இருக்கிறது என்றால் இந்த 6 இங்க வந்து இருக்கணும் என்றால் இப்படியாக இருக்கணும் மற்ற எண்கள். அப்ப 8, 5, 6 இருப்பது இது சரி, இது சரி, இது பிழை. அப்ப இந்தபடியே நாங்கள் இனி 2வதோட கவனிக்க தேவையில்லை. சரி, மூன்றாவது 5 மீது சி, B-ன் 5 மீது C-ன் 5 இருக்கணும் என்று சொன்னா B-ன் 5 இப்படி இருக்கின்றது, C-ன் 5 இப்படி இருக்கின்றபடியால் 8, 4, 5 இவ்வாறு இருத்தல் வேண்டும். 8, 4, 5. அப்ப 8, 4, 5 இவ்வாறு இருக்கிறது. இந்த விடைதான் இதுக்கும் பிழை. அப்ப மூன்றாவது விடையே பொருத்தமானது என்பதை அடுத்ததை நாங்கள் விடையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு தகவலாக பயன்படுத்தலாம். இனி நான் 37வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன். அவதானிங்கோ. உருவிலுள்ள நெய்யடியில் 3 எண்கள் வீதம் பிரிக்கணும், பற்றி பிரிக்க வேணும். அப்ப 3 எண்ணும் இருக்க வேணும். 20 வருகின்றது முதல் எண்ணில. அப்ப இங்க எங்களுக்கு தெரியுது 1ல இருந்து 9 வரைக்கும் இருந்தால் 9வது முக்கோணம் 45 என்பது எங்களுக்கு தெரியும். 1ல இருந்து 9 வரை என்றால் 9வது முக்கோணம் 45. அது எப்படி தெரியும்? 9 10ஆல பிரித்தால் 10ஆல பிரிக்கினா 90, 90 60 45. அப்ப 45ல 20 போனால் மிகுதி 25. 25ல முதல் 3 எண்களை கூட்டினால் 20 வருகிறது. அப்ப இது 20 இருந்தால் அடுத்த 3ம் 9ஆக இருக்கும், அடுத்த 3ம் 16ஆக இருக்கும். முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இந்த ஏபியில 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப ஏபி 11. அடுத்தது சிடி இங்க 33 இருக்கிறார்கள். அப்ப மொத்தம் 4 வகுப்பிலே 44 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதுல பிசியில 17 பேர் இருந்தா 44, 44ல 17 போனா 27 தான் அந்த சிடி தவிர்ந்த பிசி தவிர்ந்த ஏடியில இருக்கிறார்கள். அப்ப ஏடியில இருக்கிறது 27 என்பது கேள்விக்கான விடையாகும். அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். அடுத்த 2 வினாக்கள் இருக்கின்றது. இதுல இந்த சதுர வடிவத்தில, இந்த சதுர முகிகள் கொண்டு ஆக்கப்பட்ட உருவில நான் உங்களுக்கு நேற்று இது விளக்கம் தந்து ஏதாவது வீடியோ கூடி போட்டிருந்தேன். அதை பார்க்காதவ தவறுவியல். சரி, இப்ப பாருங்க இதுல உள்ள வடிவங்கள்ல 1, 2, 3, 4, 5 மொத்தம் 15 இருக்கின்றது. 15. மற்ற இந்த நடுவில இருக்கிறதுல 1 மட்டும் இல்லாம இருக்கின்றது. இது மட்டும் இல்லை, அது இங்க பின்னால வந்து விட்டது. அப்ப அந்த 3ஐயும் சேர்ந்தால் மொத்தம் 18 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி இறுதி வினாவை பார்வையிடுவோம். நேரமோ நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுல நிமல் அமல் மாம்பழம், நிமல் போன்றும் அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவோம். நிமல் மாம்பழம் மட்டும்தான் விரும்புவோம், நிமல் அமல் மாம்பழத்தை விரும்புகிறான், வேறு மீது ஒன்று விரும்புகிறான். அப்ப அடுத்ததாக அமல் என்று சொல்தான் இங்க வரும். ஏன் நிமல் என்பது வராது? நிமல் ஒரு பழத்தை தான் விரும்புகிறவன். அமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும். அப்ப சுனில் தோழம்பழம் மட்டும்தான் விரும்புகின்றார். அப்ப அன்னாசி விரும்புறது யாராக இருக்கலாம்? அதாவது அன்னாசி விரும்பும் பழம் என்று சுனில் தான் அன்னாசி விரும்பாத பழமாக இருக்கலாம். அப்ப 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று.